சுவாமிநாதனுடைய செயல்பாடுகள்லாம் நீதித்துறை வரம்பிற்கு மீறி இருக்கிறதா தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டுறாங்க. ஒரு நீதிபதி ஒரு நீதியரசு தீர்ப்பு வழங்கலாம். எப்படின்னு சொன்னா சாட்சிகள் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க முடியும். தன்னுடைய மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு தீர்ப்பு வழங்குவது அது நீதி அல்ல. கடந்த ஆண்டு அந்த இடத்துல தீபம் ஏற்றிருந்தாங்கன்னா அதனால இந்த ஆண்டு திமுக இருக்க மாட்டேங்குது, அங்க ஏற்ற சொல்லுங்க, ஏன் போன வருஷம் ஏற்றுறேன், ஏன் 2 வருஷம் ஏற்றக்கூடாது? அப்போ சுமார் 100 ஆண்டுகளுக்கு 2ஆம் உலக போருக்கு முன்னாடி அந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டதாக புனையப்பட்ட ஒரு கதையா தான் இருக்கு. அது கூட நெசம் கூட இல்லை. இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் திமுக தான். நம்ம எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது 4 ஆண்டு முதல்வராக இருந்த எடப்பாடி, அப்போ பாஜக கூட்டணியோட 4 ஆண்டு அதிமுக ஆட்சி பண்ணுது. அப்போ கூட அந்த பிரச்சனை இல்லையே. எப்போதும் போனாங்க, அந்த மக்கள் போனாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ போறது வர்றது தர்காக்கு இப்படி தானே இருந்தாங்க. இந்த பிரச்சனை யாருடைய ஆட்சியில் காப்பப்பட்டது? திமுக ஆட்சியில். நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் அவசரமா மேல்முறையீடுக்கு ஏன் போகுது திமுக? திருப்பரங்குன்றம் மலையா அரசியலாக்குறது முழுக்க திமுக தான் அப்படின்னு சொல்றீங்களா? பாஜக அரசியல் படுத்துது, திமுக அதுக்கு முட்டு கொடுக்குது. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தினசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். திருப்பரங்குன்றத்துல என்ன சார் நடக்குது? அதாவது சுவாமிநாதனுடைய செயல்பாடுகள்லாம் நீதித்துறை வரம்பிற்கு மீறி இருக்கிறதா தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டுறாங்க. இது உண்மைதானா? தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டுதில்லை. யதார்த்தமா பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா நடவடிக்கையுமே பார்த்தீங்கன்னா முழுக்க சட்டத்துக்கு புறம்பா இருக்கு. ஒரு நீதிபதி ஒரு நீதியரசு தீர்ப்பு வழங்கலாம். எப்படின்னு சொன்னால் சாட்சிகள் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க முடியும். தன்னுடைய மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு தீர்ப்பு வழங்குவது அது நீதி அல்ல. ஒரு தரப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அநீதியை தான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். அப்போ நீதியரசு ஜே.ஆர். சுவாமிநாதன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் முழுக்க யாருடைய பேச்சையும் கட்டுப்படும். நான் என்ன சொல்கிறேன், ஏதோ கடந்த ஆண்டு அந்த இடத்துல தீபம் ஏற்றியிருந்தாங்கன்னா அதனால் இந்த ஆண்டு திமுக அரசு கொடுக்க மாட்டேங்குது, அப்போ அங்கே ஏற்ற சொல்லுங்கள், ஏன் போன வருஷம் ஏற்றுறேன், ஏன் 2 வருஷம் ஏற்றக்கூடாது அப்படின்னு. இல்லை கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்க, இப்போ ஏற்ற விடல, அதுக்கு தீர்ப்பு சொல்லலாம். சுமார் 100 ஆண்டுகளுக்கு 2ஆம் உலக போருக்கு முன்னாடி அந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டதாக புனையப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்குது. அது கூட நெசம் கூட இல்லை. அந்த ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை தீபம் அந்த மலைக்கு மேலே அந்த இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஏற்றுறது எப்போவுமே ஏற்றுற மாதிரி இந்த முறையும் ஏற்றிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது மனுதாரருடைய கோரிக்கை என்னென்னா, அந்த இடத்துல ஏற்றக்கூடாது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த சிக்கந்தர் தர்கா இருக்கு இல்லைங்க, தர்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த தர்காவுக்கு பக்கத்தில் ஏன் இத்தனை ஆண்டுகளாக ஏற்றாமல் இருக்காங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் சனாதனம் பின்பற்றக்கூடிய தீவிர இந்துக்கள் சுடுகாடை அபசகுணமாக பார்ப்பாங்களா இல்லையா? அபசகுணமாக. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் ஃப்ரீயாக கிடைச்சாலும் சுடுகாடுக்கு பக்கத்தில் வீடு கட்டிக்க மாட்டாங்க, இருக்கா இல்லைங்களா? இதெல்லாம் அபசகுணமாக பார்க்கக்கூடிய நபர்கள். ஒரு கால் இப்போ தர்கா என்பது சுடுகாடு தான், அது வணக்க வழிபாட்டு தலம் அல்ல. புரியுதுங்களா? ஒரு முஸ்லீம் இறந்தார், அந்த இடத்துல அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதுங்க? இதுதான் தர்கா என்பது. அப்போது அதை ஒரு அடக்க ஸ்தலம். அதனால் சனாதன கோட்பாட்டு கொள்கையை வகுத்தவர்கள் அந்த இடத்துல தவிர்த்து மேலே தீபம் ஏற்று வந்ததை தான் என்னுடைய பார்வைக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழ்நாட்டில் என்னடா அரசியல் பண்ணோன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை கையில் எடுத்துருக்கேன். அப்போது நீதிபதி இப்படி ஒரு சாட்சி இல்லை, ஆதாரம் இல்லை, நீதிபதியே சொல்கிறார், ஆமாம் 100 வருஷமாக ஆச்சு அந்த இடத்துல தீபம் ஏற்றி அப்படின்னு அவரே சொல்கிறார். அப்போ சொல்லிட்டு அப்போ இவரே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஒரு காரணக்கர்த்தாவாக இருக்குது என்பது இந்திய வரலாற்றில் இதுதான் முதல் முறை சார். ஆனாலும் இப்போ தனி நீதிபதி அமைக்கப்பட்டு அதற்கு தீர்ப்பு வழங்கினாரு ஜே.ஆர். சுவாமிநாதன். அதற்கு பின்பு 2 நீதிபதிகளை வச்சு உயர்நீதிமன்றத்துல போராடி அவர் சொன்னதுல எந்த ஒரு மாற்றும் கருத்து இல்லை, அவர் சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதிகளும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. நீதிமன்றத்தில் என்ன வழக்கு தாக்கல் செய்யப்படுது, அந்த தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினுடைய தன்மையை வச்சு தான் தீர்ப்புகளை வழங்கப்படும். புரியுதுங்களா? நீதிபதி இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கினார், அதுக்கு எதிராக அப்பீல் பண்ணல, மேல்முறையீடு பண்ணல தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணது என்னென்னா, அதாவது நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளுக்கும் கொடுத்த பாதுகாப்பை இவர் சட்டம் ஒழுங்குக்கு அனுப்புகிறாரு,
இது வந்து சரியில்லை, இது கண்டம் இது அவர் மீது வந்து ஒரு கண்டிக்கணும் அப்படின்றது தான் அதுக்கு தான் அவங்க தான் சொல்கிறாங்க, பெட்டிஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோம், விசாரிக்கிறோம், உடனே நீங்கள் தீர்ப்பு எதிர்பார்த்தீங்கன்னா முடியாதுன்றாங்க. உடனே தீர்ப்பு என்பது முடியாது. இன்றைக்கே தீர்ப்பு சொல்லுங்கன்னா எப்படி முடியாது இல்லைங்களா? அது வழக்கு நடக்கும். அதாவது ஜிஆர் சுவாமிநாதன் மீது வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டாங்க, நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடக்கும். திமுக என்ன ஒரு விதமான சூழ்ச்சிகரமான ஒரு செயல் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆடு கோழி அறுக்கிற விஷயத்திலேருந்து ஆரம்பிச்சது. இது இன்னைக்கு மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அப்போது திமுக என்ன நினைக்குதுன்னு சொன்னால், பிரதான எதிர்கட்சியை பாஜகவை முன்னிலைப்படுத்தணும் தான் திமுகவுடைய திட்டம், வேறு எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? இப்போ ஆடு கோழி அறுக்கிறது காலங்காலமாக நடந்துட்டு வந்தது. அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்து மலைக்கு மேலே முஸ்லீம்கள் ஏற விடாமல் தடுத்தது யார்? இன்ஸ்பெக்டர் தான். அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து பாஜகவா அல்லது மோடியுடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு, அமித்ஷாவுடைய கட்டுப்பாடு, தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு. அப்போ அந்த ஆய்வாளரை மாற்ற சொல்லி அங்கே உள்ளவங்க பல பேர் புகார் கொடுத்தும் கூட இதுவரையிலும் அவரை மாற்றலை. அவர் வந்து அறிவிக்கப்படாத ஒரு RSS பிரமுகராகவே செயல்பட்டு வர்றாரு அந்த ஆய்வாளர். புரியுதுங்களா? அவரால் தான் அந்த பிரச்சனையே ஆரம்பம், ஒரு ஆய்வாளரால் தான் அந்த பிரச்சனையே ஆரம்பம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பீஸ் கமிட்டி வைக்கிறாங்க. பீஸ் கமிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க இந்துக்களே சொல்கிறாங்க, அங்கே ஆடு கோழி அறுத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பலியிடுறது வந்து மரபு தாங்க அப்படின்போது, இதை பற்றி யாருன்னா பேசிங்கன்னா உங்களை வெளியே துரத்திடுவேன் அப்படின்றாங்க பீஸ் கமிட்டியில் உட்காந்து இருக்கும்போது. அப்போ அறநிலையத்துறை அதிகாரி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு? சார்ஜர் நம்ம திமுக தலைவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்காரு. அப்போ குறைஞ்சபட்சம் அந்த ஒரு அறநிலையத்துறை அதிகாரியாச்சும் மாற்றினாங்களா? ஏன் இப்படி பேசுனீங்க? மாற்றலை. இப்போ கலெக்டர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? தமிழக அரசு. அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லைங்களா? அப்போ எல்லாமே தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு அன்னைக்கு வந்து பிஜேபி அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டதின் விளைவு தான் இன்றைக்கி இந்த நிலை வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக ஏன் இதை செய்யணும் அப்படின்றா. திமுக ஏன் செய்யணும்னா, இப்போ ஒரு கோடு இருக்குன்னா அதை அழிக்க முடியாது, பக்கத்தில் பெரிய கோடாக ஒன்று போடும். இதுதான் திமுகவுடைய. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2024 வகுப்பு திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க பாஜக. அதை கடுமையாக எதிர்க்கிறேன்னு சொன்னது திமுக மட்டும்தான். இன்னையிலும் இஸ்லாமிய சமூக தலைவர்கள், இஸ்லாமிய ஜமாத்துக்கள் நடத்தக்கூடிய இந்த வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக யாரை பேச வைக்கிறாங்கன்னா, திமுக ஆதரவு கூட்டங்கள் தான் பேச வைக்கிறாங்க, திமுக ஆதரவு நபர்கள் தான் பேச வைக்கிறாங்க. ஏன்னா திமுக மட்டும்தான் வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக நிற்குதுன்னு. ஆனால் இப்போ இந்த பிரச்சனை இங்கே உச்சத்தில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, 2024 வகுப்பு திருத்த மசோதாவை அமல்படுத்திட்டாங்க தமிழ்நாட்டில். 2 நாளாக நடந்துகிட்டு இருக்கு, 2 நாளாக 2 டேஸாக வந்து நடந்துட்டு இருக்கு அந்த வேலை. அப்போது அந்த இஷ்யூ இல்லைன்னா இதை பற்றி பெருசாக பேசுவான். அது திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும், திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும் அது இஸ்லாமிய மக்கள் மத்தியில். அப்போ என்ன பண்ணுறது? இது இஸ்லாமிய அமைப்பு தலைவர் எல்லாருக்குமே தெரியுண்டா, திமுகவுடைய இந்த சூழ்ச்சிகரமான அரசியல் இஸ்லாமிய இவங்களுக்கும் தெரியும். அப்படின்றப்போ இப்ப சிறுபான்மையினர் ஓட்டு வேணாம் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறது நமக்கு தெரியும். அப்போ திமுகவும் அதை நினைக்கிறாங்களா? இல்ல திமுக அப்படி நினைக்கல. திமுக எப்படின்னு சொன்னா, குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டுற கதை தான் திமுக. இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் திமுக தான். அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் எப்போவுமே நடக்கிறது விட்டுட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அப்போ அதை பிள்ளையார் சுய வச்சு ஆரம்பிச்சது யாரு? இதை பற்றி ஏன் பொதுதளத்தில் பேசின உடனே பாஜக ஆதரவாளன்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த பிரச்சனை, அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது 4 ஆண்டு முதல்வராக இருந்த எடப்பாடி, அப்போ பாஜக கூட்டணியோட 4 ஆண்டு அதிமுக ஆட்சி பண்ணுது. அப்போ கூட அந்த பிரச்சனை இல்லையே. எப்போதும் போனாங்க, அந்த மக்கள் போனாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ போகிறது வர்றது தர்காக்கு இப்படி தானே இருந்தாங்க. இப்போ இந்த பிரச்சனை யாருடைய ஆட்சியில் கலப்பப்பட்டது? திமுக ஆட்சியில். ஏன் கலப்பப்பட்டது? கண்டிப்பா அது சம்பந்தமாக திமுக ஏதாவது நடவடிக்கை எடுத்ததே இல்லை. சரி, இது கூட விடுங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விஷயம்தான் நீதிபதி அது சொன்னார். ஆனால் நீங்கள் எப்போதும் ஏற்ற இடத்துல தமிழக அரசு அறநிலையத்துறை சார்பாக தீபம் ஏற்றிட்டீங்க, முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ நீதிபதி கண்டம்தா கோர்ட் போடுறாரு, அதாவது நீதிமன்ற உத்தரவை மதிக்காததுன்னு. உடனே நீங்கள் மேல்முறையீடு ஏன் பண்ணீங்க? எனக்கு தெரியல. உங்களுக்கு யார் அந்த ஐடியா கொடுத்தா? ஏன்னா கண்டம்தா கோர்ட்டு வந்து இதுதான் வழக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி வழக்கு இல்லைங்களா? ஆயிரக்கணக்கான கண்டம்தா கோர்ட் வழக்குகள் இருக்கு இதே தமிழ்நாட்டில். ஆயிரக்கணக்கான, லட்சம் கூட சொல்லலாம். அதாவது நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் அவசரமா மேல்முறையீடுக்கு ஏன் போகுது திமுக? புரியுதுங்களா? அப்ப மேல்முறையீடுல வந்து நிச்சயம் வந்து இதுதான் வரும்ன்றது தெரியும்.
அப்போ அடுத்தது இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் போறாங்க பாருங்க. இப்போ ஆக மொத்தம் இப்படியே சுற்றி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு பாராளுமன்றத்தை இதை பற்றி பேசுறாங்க. அப்போ இந்த இஷ்யூவை பெருசாக்குறது யாருன்னு சொன்னா சாட்சி திமுக. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் சார், அந்த இடத்துல ஏத்தக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு முழுமையான ப்ராப்பரான ரீசன் வந்து திமுக தரப்புல இருந்து சொல்லல அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. ஆமாமா, நான் என்ன சொல்றேன், நீதிமன்றத்தில் கடந்த 100 ஆண்டுகளா இல்லாத ஒரு விஷயத்தை நீதிபதி தன்னிச்சையா இப்படி ஒரு முடிவு எடுத்து செய்யறதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கூட வரலாம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீதிபதிகளே என்ன சொல்றாங்க, மத நல்லிணக்கம் என்பது 2 சாரரும் சமமாக பகிர்ந்து செயல்படுறதும் மத நல்லிணக்கம். ஒரு சாரர் வந்து விஷயத்தை இன்னொரு சாரருக்கு விட்டு கொடுக்குறது மத நல்லிணக்கம்ன்றாரு. அப்போ ஒரு சாரர்ன்னு சொல்கிறாருன்னா யாரை சொல்கிறாரு? நீதிபதிகள் முஸ்லீம்களை சொல்கிறாரா? நான் சொல்கிறேன், எந்த முஸ்லீம் அங்கே தீபம் ஏற்றணும் ஏற்றக்கூடாது பிரச்சனை பண்ணா? நான் கேட்குறேன். மக்களே வந்து ஒற்றுமையாக தான் அந்த இடத்துல. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், எந்த முஸ்லீமாவது அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சொல்லல, யாருமே சொல்லல. இல்ல, இன்னைக்கு RSS பிஜேபி இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு வருது இல்லைங்களா? யாராவது முஸ்லீம் அமைப்புகள் போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்கானா? இல்ல, பண்ண முடியாதா? இதை விட பன்மடங்கு போராட்டங்களை பண்ணலாம். ஆனா அந்த விஷயத்தை அரசு அவங்க நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? கண்டிப்பா. இப்போ அந்த இடத்த வந்து திருப்பரங்குன்றம் மலையா அரசியலாக்குறது முழுக்க முழுக்க திமுக தான் அப்படின்னு சொல்றீங்களா? பாஜக அரசியல் படுத்துது, திமுக அதுக்கு முட்டு கொடுக்குது. திமுக ஆரம்பமே வந்து எப்போன்னு சொன்னால் தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சி நான் பாருங்க, ஐயோ இவ்வளோ போராடுறேன் பாரு, இதுதான் அந்த கதை. தலையை விட்டுட்டாங்க, வாழை பிடிச்சி நான் பாருங்க போராடுறேன். நீ அன்னைக்கு ஏன்டா அந்த ஆய்வாளர் வந்து தடுத்தாரு? தடுக்காம இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லையே. திருப்பரங்குன்றம் ஒவ்வொரு வருஷமும் அங்கே தீபம் ஏற்றிட்டு தானே இருக்காங்க. எந்த RSSகாரன் அங்கே போய் கோஷம் போட்டான்? எந்த பிஜேபிக்காரன் வந்து இந்த தர்கா பக்கத்தில் இருக்கிற தூணில் தான் விளக்கத்தணும்னு சொன்னார்? சொல்லியே. கண்டிப்பா. இதற்கெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீதிபதிக்கு இடஒதுக்கீடு மட்டுமே நிரந்தர தீர்வா இருக்க முடியும் அப்படின்னு திமுக தரப்புல வந்து சொல்றாங்க. இடஒதுக்கீடு, நீதிபதிக்கு இடஒதுக்கீடு, நீதித்துறையில் இடஒதுக்கீடு, நீதித்துறையில் இடஒதுக்கீடு. நான் என்ன சொல்றேன், இடஒதுக்கீடு இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும். புரியுதுங்களா? ஜே.ஆர். சாமிநாதன் வந்து அவர் முழுக்க முழுக்க மனசாட்சி இல்லாமல் தீர்ப்புகள் சொல்றாரு. இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் அவர் வந்து இன்னும் 2 நீதிபதிகளும் சொல்லிட்டாங்களே சார். இல்ல, அந்த 2 நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, நீதியரசர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த விசாரணையை உடனே விசாரிங்க, உடனே தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்றீங்க. நீதிமன்றத்தை இப்படி நீங்க கட்டுப்படுத்த முடியாது, நீங்க வந்து ப்ரெஷர் பண்ண முடியாது. அதனால நான் இது வழக்கு விசாரணைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து தள்ளி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? உடனே முடிவு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு திமுக தரப்பு. நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் அப்பீல் இல்லை. எத்தனையோ வழக்குகள் கண்டம்தா கோர்ட்டுன்னு இருக்குது. அந்த கண்டம்தா கோர்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வலது கையில் வாங்கி இடது கையில் தூக்கி போட்டு போயிட்டு தானே இருக்கீங்க. சார், இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த 2 நீதிபதிகள், மறுபடியும் இந்த வழக்கை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான் வந்து கன்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன், நீதித்துறையே நீங்கள் எல்லாமே போச்சு. ஒரு காலம் இருந்தது, மக்கள் வந்து காவல்துறையை நம்ப மாட்டான், அரசுகளை நம்ப மாட்டான், இராணுவத்தை நம்ப மாட்டான், நீதித்துறை மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அது மலையேறி போச்சு. பாபர் மசூதி இடத்த வந்து ராமர் கோயிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு என்னைக்கு தீர்ப்பு சொன்னாங்களோ அன்னைக்கு நீதித்துறையுடைய இதையெல்லாம் கெட்டு போச்சுன்னு உலகம் அறிஞ்ச விஷயம். சந்திரசூட் ரிட்டையர்ட் ஆகிட்டு என்ன சொன்னார், பாபர் மசூதி தீர்ப்பே இரவுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன், கடவுள் ஏதாவது வழி காட்டுவார், நான் காட்டினாரு, தீர்ப்பு சொன்னேன்றார். இதோட வேற ஒன்றும் வேண்டாம் இதுக்கு, இந்திய ஜனநாயகத்துக்கு. ஏன்னா தீர்ப்புகளே என்பது சாட்சிகள் ஆதாரங்கள் என்ன தீர்ப்பு சொல்றது. ஒரு நீதிபதி தன் கண் முன்னாடி ஒரு கொலை நடந்து அவர் பார்த்து அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் நீதிபதி தன்னிச்சையாக நம்ம தான் பார்த்தோம், இவன் தான் அவனை கொன்னா, நான் இவனை தூக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்ல முடியாத சட்டங்கள் தான் இந்திய சட்டங்கள். புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் சாட்சிகள் இருக்கா, ஆதாரங்கள் இருக்கா, அந்த அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். நான் பார்த்தேன்றதுக்காக அவர் சொல்ல முடியாது. அப்போ நான் பார்த்தேன்னு சொன்னேன்னா அவர் நீதிபதி போஸ்டிங்கை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் ஒரு சாதாரண மனிதராக கூண்டில் நின்று சாட்சி சொல்கிறதுக்கோனா இருக்கலாம். அவர் இதுதான் வந்து சட்ட நெறிமுறைகள். இந்த நெறிமுறைகள் தெரியாத நீதிபதிகளாக உயர் நீதிமன்றத்தில் இருக்காங்க இல்லையே? இருக்காங்க. அப்போது இது வந்து ஒரு செட்டிங் நடந்திருக்கு. இது செட்டிங் நடந்து நீங்கள் இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்றைக்கி வந்து முழுக்க நீதித்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. எல்லா சிஸ்டமே அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க இயக்குறாங்கன்றது திமுக அரசுக்கு தெரியாதா? தெரியலன்னு சொன்னால் நீங்கள்லாம் எதுக்கு பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்புன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க?
கண்டிப்பா சார். இப்ப விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஜி.ஆர். சாமிநாதன் மீது வந்து இம்பீச்மெண்ட் வந்து போடணும், அது இந்திய கூட்டணிகள் எல்லாம் வந்து முன்னின்று அதை நடத்தணும் அப்படின்ற மாதிரியான இதை வந்து சொல்லியிருக்கு. இல்லை, உண்மையிலே இது ஒரு ஒரு மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு சவுக்கடியாக தான் ஜி.ஆர். சாமிநாதனுடைய எல்லா விஷயமும். அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு நீங்கள் போங்க விளக்கேற்ற விடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இது எந்த வகையில் நியாயம்? கண்டிப்பா அதற்கு பாதுகாப்பும் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வேற கொடுத்திருக்காரு. இல்ல, சிஎஸ்எஃப் அது யாருக்கு பாதுகாப்பு? நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் கொடுத்த பாதுகாப்பு. அது கூட எப்போ தெரிஞ்ச அந்த சிஎஸ்எஃப் பாதுகாப்புன்னு சொன்னீங்கன்னா, இங்க உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞர்களுக்கு இதுக்கு ஒரு சண்டை பிரச்சனை நடந்து ஸ்டேஷன் எல்லாம் எரிச்சிட்டாங்க. அணில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் வந்து நீதிமன்றத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. அப்புறத்துக்குலாம் இல்லையா? அப்ப அது போன்ற போலீஸை நீ போன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அப்ப இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து அவமதிக்கிறத வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பிஜேபி மத்திய அரசு வந்து தமிழ்நாடு, ஆமா, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா எனக்கு என்னன்னா, ஆரம்பமே இந்த விஷயத்தை திமுக கையாண்ட விதம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அரசு சாதகமா செயல்படுது. இது சொன்னதுனால கீழே வந்து திட்டுவானுங்க பாருங்க சில பேர். என்னன்ட்டு இவர் பாஜகவுக்கு ஆதரவா பேசுவார். பாஜகவுக்கு ஆதரவா இல்லை, திமுகவுடைய சூழ்ச்சிகரமான அரசியல் தான். இன்னைக்கு வக்பு திருத்த மசோதாவை அமல்படுத்திட்டு அவர்கள் பண்ண தவறு இப்போ பிரதிபலிக்குது. கண்டிப்பா இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் எந்த எல்லையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்ற விவகாரம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.